அன்புக்காக ஏங்கிய ஒரு பெண், லேயாள் ஸ்டோரி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எமோஷனலான கதை. அதுதான் லேயாள். லேயாள் யாருன்னா, யாக்கோபுக்கு பிடிக்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரோட முதல் மனைவி. யாக்கோபுக்கு அவளோட தங்கை ராக்கேலை தான் ரொம்ப பிடிக்கும். லேயாள் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இல்லைனாலும் அவகிட்ட ஒரு பெரிய மனசு இருந்தது. தன் புருஷனோட அன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கித் தவிச்சாங்க. ஆனா ஆண்டவர் லேயாளோட கஷ்டத்தை பார்த்தார். ராக்கேலுக்கு குழந்தை இல்லாதப்போ லேயாளுக்கு வரிசையா குழந்தைகளை கொடுத்தார். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் லேயாள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இப்போவாச்சும் என் புருஷன் என் மேல அன்பு வைப்பாரா அப்படின்னு தான். ஆனா 4வது குழந்தை பிறக்கும் போதுதான் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அப்போதான் அவங்க சொன்னாங்க, இந்த முறை நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு யூதா அப்படின்னு பேர் வச்சாங்க. அன்பு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறத நிறுத்திட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அங்கதான் அவங்க ஜெயிச்சாங்க. நம்ம லைஃப்க்கு என்ன லெசன் நண்பர்களே? மத்தவங்க நம்மள ஒதுக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போகலாம். ஆனா லேயாளை பார்த்த அதே தேவன் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த உலகத்தோட அன்புக்காக ஏங்குறதை விட ஆண்டவர் மேல பாரத்தை போடுங்க. லேயாள் வழியில தான் நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. மனுஷங்க உங்களை வேணாம்னு சொன்னாலும் தேவன் உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுப்பார்.